திருப்பூர் மாவட்டம் சாமளாபுரம் நகர திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை ஒட்டி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சாமளாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் திமுகவினர் கொண்டாடினர். நாள் பார்த்தாங்க, அவங்க ஏதோ ஒன்றுமே செய்ய முடியல. இது பொய் வழக்கு. இது எங்கள் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வந்தவர். நேற்று இன்னைக்கு வந்த மிகப்பெரிய ஒரு தூண். அது மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வந்தவர் பிஜேபி அரசாங்கம் எங்களை மீண்டும் மீண்டும் இந்த மத்தியத்தில், அதாவது சென்ட்ரல் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு பயன்படுத்த பண்ணிடுவோம், 40 வந்துடுவோம் நினச்சி தான் அவரை மீண்டும் மீண்டும் உள்ள வச்சாங்க. நாங்கள் அவர் உள்ள இருக்கையிலேயே கூட எங்களுடைய செந்தில் பாலாஜியோட முயற்சி 40 வெற்றி பெற்றதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. நிச்சயம் 200%. முதல் 100% இருந்தார். வெளியில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுங்கிறது 200 கிலோமீட்டர் வேகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராகத்தான் மீண்டும் களமிறங்குவார். அவர் திமுக இருக்கிற சூழ்நிலை அவர் பிறகு களமிறங்குதான் சொல்ல முடியுது. அதுக்காக வேண்டியது அந்த பழிவாங்க நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க. எங்கள் தலைவரும் கூட ஒரு 200 சீட்டில் நாங்கள் ஜெயிப்போங்க சட்டமன்ற தேர்தல்னு சொன்னார். நாங்கள் 234 தொகுதியுமே வெற்றி பெறக்கான வாய்ப்புகளை எங்களுடைய செந்தில் பாலாஜி வீரமிக்க தூணாக சட்டமன்ற எலெக்ஷனில் எதிர்கொள்வாருங்கிறத எங்களுடைய கழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அனுதாபிகளும் கழகத்தினுடைய தோழர்களும் தொண்டர்களுடைய விருப்பம். சில பத்திரிகைகள் எங்களுக்கு ஆகாத பத்திரிகைகள் அதை சொல்லியிருக்கலாம் ஒழிய எங்களுடைய தலைவர் தானே தலைவர் செந்தில் பாலாஜி அவர்கள் நல்ல வீரமிக்க திறனோட தான் இருக்காருங்கிறதுல யாரும் மறுக்க முடியாது. மீண்டும் அவர் எங்களுக்கு, அதாவது மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் கூட 200% போட்டுருவாங்க. ஏன்னா எந்த குற்றமே இல்லை, எங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, நிரூபிக்கப்படவும் முடியாது. அது ஜாமீன் கொடுத்தாலும் ட்ரெயினில் வழக்கு இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் அவங்ககிட்ட கிடையாது. மத்திய அரசு பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் பிஜேபி அரசு, மோடி அரசு எங்கள் செந்தில் பாலாஜி மட்டும் பழிவாங்கினா போதுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி நடந்தது வழியாக மற்றபடி ஒரு எந்த விதமான குற்றம் இல்லைங்க. அமைச்சராக தடையில்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. நிச்சயமாக எங்கள் தானே தலைவர் தங்க தலைவர் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து ஆற்றல் மிக்க ஒரு அமைச்சராக உருவாக்குவார் என்று கழகத் தோழர்கள் அத்தனை பேர் நம்புகிறோம். 100%.